நேபாள வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பக்கம் இருக்கவர் அதான் ராஜா அந்த பக்கம் மட்டன் மோமோஸ் ஸ்டீம் மோமோஸ் மேக்ஸிமம் கிடைக்காது வெளியே பிகாஸ் உள்ள இருக்கு மஸ்டாங். The Golden Temple. ஆமாம் லியாங்கப்பா கோல்டன் டெம்பிள் குப்புற போட்டு ஏழை போட்டுருக்கேன். கோல்டன் டெம்பிள் அந்த கார் நிற்கிறோம் அது கேட்போம். கோல்டன் டெம்பிள் நினைக்கிறேன். பல கொடியை பறக்க விட்டுருக்காரு. இருக்குல்ல இருக்கு கேமரா அலோடு இருக்காது நினைக்கிறேன். நான் பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ண வரான். அப்படி ஸ்லோவாக போங்க. இதுனா நேபாள வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. போங்க சும்மா போங்க. போங்க ம் டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அது வீடியோ இந்த பக்கம் இருக்கவர் அதான் ராஜா அந்த பக்கம்
இந்த இப்போது நம்ம போனோம்ல அந்த கோல்டன் டெம்பிள், அதை கோல்டன் டெம்பிள் அப்புறம் அங்கே பண்ணது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே சொல்லிடுங்க. கோல்டன் டெம்பிள் ஃபுல்லாக சொல்கிறதுக்குன்னா ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அங்கேருந்து வந்து இதை செட் பண்ணி ஒரு பில்டிங்கு ஒரு தூணும் பார்த்தியா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னு. அதில் டிசைனு முன்னூறு ஆளுங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்களா? அதே மாதிரி அதில் ஒவ்வொரு கோலங்கள் அது ஒன்றும் ஒரு இதாக சொல்லும் போல். ஆனால் எதுவுமே தெரியல. ஸ்டிக்கர் மாதிரி தாண்டா வரைஞ்சிருக்காங்க. அது ஆமாம், அந்த பிளாக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சைனால திபெத்துலேருந்து வந்திருக்கும் அதெல்லாம். அதே மாதிரி அந்த பிளாக் கலர் பெயிண்டிங் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே இருக்க ஆர்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த அந்த இந்த ஃப்ரீ டிபெட்டின்னு ஒரு சாங் இருக்குது தெரியுமா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் வரும் தெரியுமா, அந்த மியூசிக் எடுத்தாங்க பார்த்தியா? ஆமாம் ஆமாம். அந்த உள்ள சுற்றி பிளேஸ் பாருங்களேன் எப்படி இருக்காங்க. ஆமாம். அதெல்லாம் இல்லாமல் வரும்போது அவர் கூடயே வந்துட்டாங்களா ஊரா எவ்வளோ பேர். அவர் கூட வந்து இங்கே எல்லாமே செட் பண்ணி கொடுத்து அவர் கொஞ்ச நாள் இங்கே இருந்திருக்காரு. அதே மாதிரி அது அந்த போர் டைமில் வந்திருக்காங்க. இது என்னது? இதுதான் இன்ஸ்டியூஷனாக இருக்கும் போல. மைசூர் மாதிரி எல்லாமே கோட்டை ஷேப்லேயே இருக்கும். அது மாதிரி வேறு ஷேப்லேயே தெரியலையா? தெரியுமா? அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கூருக்குலாம் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது பைலக்குப்பை இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஸ்பாட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். நான் பட் உள்ளெல்லாம் ரொம்ப டெப்த்தாக போகல, இந்த மாதிரி போகல. சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கு. ஒரு 4 hours 3 to 4 hours ஆகும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றதுக்கு. ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் ஊரே ஃபோட்டோ எடுத்துச்சு. ஸோ அதனால நாங்களும் ஃபோட்டோ எடுத்துட்டோம். மிச்சபடி எல்லாம் ஓகே. இப்போ டிபெட்டின் ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்காங்க. தலைவர் வந்து எங்களை நடுவில் நிப்பாட்டி கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டுருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். கேப் வந்து ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால நம்பி போயிட்டேன். நான் ராயல் என்ஃபீல்டு ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு. இங்கே இருக்க பிளேஸும் வந்து ரொம்ப நீட்டாக ப்ளசண்ட்டாக ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இப்படி தான் இருக்கணும், இங்கே இது தான் இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக ரெடி பண்ணிடணும். ஒரு ஆர்ச்சும் இந்த இடத்துக்கு வந்தால் அப்படியே நீ டிபெட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ட்ரெஸ்ஸு மட்டும் தான் நம்ம போடலை. ஆமாம். நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல விசிட். இங்கே விசிட் பண்ணிவிட்டு ஒரு 3 hours 4 hours நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபுட்டு மட்டும் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஒரு ஆம்பியன்ஸ் ஆனால் அது அப்படி தான் காட்டும். ஆனால் நீ வந்து அங்கே இது பண்ணும்போது என்னென்ன சொல்லியிருக்கீங்க? ஒரு வெஜ் 4 தாலி 4 எடுத்துக்கலாம். 2 சிக்கன் தாலி உங்களுக்கு, 2 சிக்கன் தாலி, மட்டன் தாலி, மட்டன் தாலி, ராகுலுக்கு வெஜ் தாலி. ராகுலுக்கு வெஜ்ஜுக்கு வந்து ஒரு மோமோஸ், இது மட்டனில் மோமோஸ் ஒன்று, வெஜ்ஜு தாலி சேர்த்து சாப்பிட்றோம். அவ்வளோவே சொல்லி அதுக்கு மேலே இப்போ நம்ம பார்த்துட்டு என்ன முடியும். அதுக்கப்புறம் சட்னி இருக்குது, இது சோயா சாஸ் இருக்குது, வெனிகரில் மிளகா இருக்குது,
நல்லாயிருக்கும். டிப் பண்ணி வச்சுருக்காங்க. போகிறப்போ எடுத்து வச்சுக்கோங்க, நைட்டு தேவைப்படுறவங்களுக்கு. வீடியோ நல்லா அது மட்டன் கறி டூ பைஜா இருக்குது. சிக்கனில் சிக்கன் 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 இஸ் சிக்கன் அலர்ஜி பர்சன். மட்டன் ஓகே, மட்டன் உங்களுக்கு சிக்கன் மட்டும் தானே அலர்ஜி. மட்டன் வந்து ஓகே. சிக்கன் வெஜ் வெஜ் चिकन 1 मटन 1 वेज। ओके। पानी चाहिए? पानी पार्सल क्या करना है सर? पार्सल 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 नहीं ना? देखो இந்த சூப்பில் நல்லா அவிச்ச முட்டை இருக்குது. அவிச்ச முட்டை இல்லை, சாப்பிடுங்க. இருடா. சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. எப்பயுமே அலர்ஜின்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எக்கு வந்து அப்படியே வந்து ராவாக உள்ள ஊற்றிடுறாங்க. அது ஆஃப் சூப்லேயே வந்துருக்கு. ஆஃப் குக்காக இருக்குது. அதில் அப்படியே மட்டன் கொஞ்சம் இருக்குது. இது மட்டன் குஞ்சு இருக்கா? மட்டன் குஞ்சு இல்லை, மட்டன் கொஞ்சம் இருக்குது. தென் உள்ளே வந்து சில பல கேரட் நல்லா இருக்கும். ஆட்டு பிரியாணி பார்க்க நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணி நம்மளுக்கெல்லாம் ஆட்டு பிரியாணி தான் கரெக்டு. ஆட்டு பிரியாணி சூப்பராக நமக்கு பத்தலை. மாப்பிள்ள கொஞ்சம் முன்னாடி கூட இருக்குல்ல சரிங்க எதுக்கு இது திரும்ப உட்கார முடியாது. போகணும் சார் கொட்டிடுச்சு உள்ளே விட்டு அலசிடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கேன் சொல்ல மாட்டேன். ஏன்னா உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பயப்படுறேன். அடிப்பீங்க. என்ன ஒரு வசதி मटन स्टीम मटन स्टीम மோமோஸ் மட்டன் மோமோஸ் மட்டன் மோமோஸ் ஸ்டீம் மோமோஸ் மேக்ஸிமம் கிடைக்காது வெளியே. பிகாஸ் இது பிளேட் வரலப்பா, அதை பற்றி நம்ம சொல்லலாம். அதை பற்றி கவலை. அடுத்து சூப்பில் இருக்க முக்கிய அடிச்சுட்டு வெஜ் வெஜ் தான் சார். இது சிக்கன் தாலி. இதெல்லாம் படி இது ஒரு தாலி. இது என்ன தாலி அப்படின்னா வெஜ்ஜு தாலி. ஆமாம், அதனால் வந்து நான் வந்து ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. இது மட்டன் ஆகாமா? இது மட்டன் தாலிப்பா. மட்டன் தாலி நம்ம நீ சிக்கனா? சிக்கன் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா ஆட்டு பிரியாணி. வீட்டுக்கு போனால் ஏன் தாலி அத்துருவேன். வீட்டில் காய்கறி கொடுத்தா திங்கிறது கிடையாது. சாம்பார் ஆகும். ஆக்சுவலாக நம்ம மடிக்கேரி ரூட்டில் வந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டோம். டிபெத்தின் ஃபுட்டுங்கிறதே நல்லா இருக்குன்றதுனால திருப்பி இங்கே வந்தோம். அது வந்து அவரை ரெஃபர் பண்ணனால அதுவும் இந்த பர்டிகுலர் ஹோட்டலுக்கு மட்டும்தான் நம்ம வரணும் அப்படின்றதுனால வந்தோம்.
இன்னும் வந்து மக்காச்சோளம்லாம் போட்டிருக்காங்க மாதிரி. நான் பார்த்தேன் மக்காச்சோளம் வளர்த்துருந்தாங்க. வச்சுருக்காங்க. இங்கேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது சூப்பாக என்ன இது? அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஊர் மாதிரி காரசாரம் இல்லை. காரசாரம் எது பெண்கள் இல்லையா? இல்லை வீட்டில் வீடியோ ஓடிட்டுருக்கு. எது எப்படி சாப்பிடணும் தெரியல. லாஸ்ட்டில் பேசாமல் ஒன்று சொல்லுவோமா? நீங்கள் நீங்கள் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுங்க, அப்படி சாப்பிட்றோம். அப்படி கிடையாது. இன்னைக்கு இந்த இதெல்லாம் உள்ளே போட்டு பானிபூரி அது காமிச்சிருங்க. அப்பா மட்டனு கோலா உருண்டை இது கோலா உருண்டை. இந்த இது கோலக்கட்டை இந்த மோமோஸ். நீங்கள் எதாவது தாத்தா கோலா உருண்டை. உங்களுக்கு சிக்கன் வந்திருக்கும், இருந்தாலும் மட்டனும் வரும். இல்லை நீங்கள் தொடாதீங்க. சூப்பர் அளவு மேலே கொடுத்துக்கூடாது. ஏன் அவ்வளோ ஏவா தம்பி, பெரிய தம்பி, அந்த சிக்கன் மோமோஸ் சொன்னாரு. இதை வச்சு இது மட்டன் மோமோஸ். ஆனால் சிக்கன் எப்படி இருக்குன்றதும் பார்த்துக்கலாம். ஆமாம் இல்லைண்ணா பரோட்டா என்னன்னு சத்தியமாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு பரோட்டா நினைக்கிறேன். சத்தியமாக எப்படி சாப்பிடணும்னு தெரியல. சாம்பார் டிப் அடிக்க இப்போ அதுவும் சதி பண்ணுது. நானா பரவாயில்ல, என் முன்னாடி உட்காந்துருக்கீங்க எப்படி திங்கிறாங்கன்னு பண்ணி தோற்று போய். அது என்ன கீரைப்பா? கீரைப்பா ஸ்பினாச். அது மட்டன் நல்லா பொண்டாட்டி சோறை பற்றி ஏதாவது சொல்லுவீங்க. நான் மட்டும் கஷ்டப்படல, இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. காட்டுறது இவங்க உடனே பெரிய ரிச் ஃபேமிலி மாதிரி பேசுவாங்க. ஏங்க நான் குடிக்கும் எப்படி குடிக்கணும்? இது எடுத்துட்டு இது எடுத்து போன இது எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு மட்டுப்படாது. சரிப்பட்டு வராது. நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்கடா. மேம் சிங்கிள் டவுட். how to eat this? इसके साथ ஓ Tikka. நான் கடை சாப்பிட்றேன். நான் என்ன பண்ணுறேன்? फॉर दिस राइस करें वो डाल. जी जी गैस में भी डाल सकते हैं. ஒன்றும் இல்லைங்க, பரோட்டா மாவுங்க. ரைஸுக்கு இது பண்ணால் செட் ஆக மாட்டேங்குது. என்னடா சூர்யா, ஓகேவா? ஓகே ஓகே, ஆஃப் பண்ணிடுறேன். எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன். இப்போ அவ்வா தான் எப்போ பாரு இது பச்சை கறி பச்சை கறி இருக்கும். இந்த
கிளையை கொண்டு வந்து இந்த மாதிரி சாப்பிடும் புழு ஊத்துல இது எப்படா சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் மாப்பிள்ள. ரப்பர் பேண்டாகவே இருக்குது. அண்டவே நமக்கு இதில் கொடுத்து சார் சிக்கனை வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அது என்னது சிக்கன் தானே அது? இது கடைசியாக தக்காளி இவ்வளோ பூந்து வச்சுட்டேன் விவசாயி வேகவே இல்லை. அதே அது தக்காளி எடுத்து அந்த ஸ்டீமில் கொஞ்சம் போட்டு எடுத்துருவாங்க. க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். ம் என்னடா மட்டன் வேணுமா? நல்லா இருக்கும் மட்டன் பச்சை. இந்த குழம்பு தான் கிடச்சுன்னா சாப்பிடுவா இல்லைன்னா அவ்வளோதான். இதில் என்ன இருக்கிற கிணத்துல ஊருக்காதுங்க. செம்ம காரமாக இருக்குது கோங்குரா. அது கொடுங்க கொங்கடா வந்து கடிக்க போகிறேன்.